ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா ஸ்விம்மிங் பூல் எல்லாம் தெரியுதுன்னு பார்க்காதீங்க. அதிராவை யோகா கிளாஸுக்கு விட்டுட்டு நான் இன்ட்ரடக்ஷன் எடுத்துகிட்ருக்கிறேன். மனதுக்கு பிடித்த மனம் எபிசோட் 9 நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மலேசியாவில் நான் மிகவும் விரும்பி சாப்பிட்ட ஒரு ரெசிபியை தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ப்ரான் சம்பால். இது சிக்கனில் செய்யலாம், ப்ரானில் செய்யலாம், கணவாயில் செய்யலாம், மீனில் சில நேரத்தில் செய்வாங்க, நல்லா இருக்கும். அல்லது அந்த சோயா பன்னீர் அதில் செய்வாங்க, அதுவுமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி, நிறைய சந்தோஷமாக சாப்பிட்ட ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இறால் சம்பாலுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த சில்லி பேஸ்ட். சில்லி பேஸ்ட் இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், இது நான் கடையில் வாங்கி வச்சுக்கிறேன், ரெடிமேடாக பேக்கெட்டில் இருக்கும். இந்த காஞ்ச மிளகா இருக்குது தானே, சிவப்பு காஞ்ச மிளகா, அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க விட்டுட்டு அதை அப்படியே வடிகட்டி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது நான் கடையில் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன். என்னென்னா எந்த காஞ்ச மிளகா சரியான உரைப்பு. அதோட நான் இப்போ இந்த ஒரு ரெசிபிக்காக இல்லாட்டிக்கு போய் நான் வாங்கணுன்றதுக்காக இந்த சில்லி பேஸ்ட்டை நான் கடையிலேயே வாங்கி வச்சுக்கிறேன். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு 25 சில்லி எடுத்து, சிவப்பு மிளகா எடுத்து நல்லா கொதி தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்து ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த அவிஞ்ச தண்ணியே கொஞ்சமாக விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கே ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன ரெசிபிக்கு வேணுமானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த சில்லி பேஸ்ட் தான் சரியான இம்பார்ட்டன்ட். இதுக்கு இறாலை இப்படி தோலோடையே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் அது நல்லா இருக்கும் இதுக்கு. அதுக்கு பிறகு இங்கே நாங்கள் ஒரு பேஸ்ட் தான் அரைக்க போகிறோம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெள்ளைப்பூடு ஒரு 7-8, இஞ்சி, இந்த சிவப்பு பெரிய மிளகா இருக்குது தானே, இது உரைப்பில்லை, சும்மா ஒரு கலருக்காக, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறது. மற்றது ரம்ப இலையும் இந்த லெமன் கிராஸும் இந்த ரெசிபிக்கு சரியான முக்கியம். அப்படி உங்களுக்கு கடைசி வரையும் கிடைக்காதுண்டா பிரச்சனை இல்லை, விடுங்கோ. இப்போ இல்லாததுக்காக ஒன்றும் செய்யலாது தானே. இதை இந்த லெமன் கிராஸை நாங்கள் கொஞ்சமாக இப்படி தட்டி எடுக்கணும். இப்படி இந்த இதை கொஞ்சம் தட்டி எடுத்தால் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும். அதனால நான் இப்படி கொஞ்சமாக தட்டுறேன், கூட இல்லை, இதில் வச்சு கீழே வச்சு தட்டுறேன். அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸை நல்லா ரிலீஸ் பண்ணும். இந்த இப்படி தட்டிட்டோம்னு சொல்லி சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும் கறிக்கு. இதை 2ஆக வெட்டி போடுவேன். அப்போ வாங்க இப்போ மலேசியன் ஸ்டைலில் இப்படி சிக்கன் சம்பால் செய்கிறேன்னு சொல்லி, ப்ரான் சம்பால் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு கிட்டத்தட்ட 2 வெங்காயத்துக்கு கிட்ட ஒரு மீடியம் சைஸான வெங்காயம் அதை எடுத்து வச்சிருக்கிறேன். அதான் போட போகிறேன். இந்த சிவப்பு மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம். இந்த வெங்காயம் சும்மா ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி கீழமா வெட்டி வச்சுக்க, அது கடைசியாக போடுறதுக்கு. இவ்வளோத்தையும் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வர போகிறேன். அப்போ இதுதான் அந்த கிரேவியை கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டுட்டுது. இது நீங்கள் இப்போ அந்த சிவப்பு மிளகா போடாட்டிக்கு இந்த கலர் வராது, வெள்ளை கலரில் ஒரு ரோஸ் கலரில் வரும், வெங்காயத்திர கலரில் தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே போட்டுக்கொள்ளலாம். நான் இப்போ இதை இனி நாங்கள் இப்போ எவ்வளவும் ரெடியாக இருக்குது, இனி நாங்கள் செய்திருவோம். நல்ல ஒரு தாச்சிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 75 ml வரையும் எண்ணெய், நல்லெண்ணெய்லாம் விட தேவையில்லை. இதுக்கு நார்மல் அந்த குக்கிங் ஆயில் விட்டிங்கன்னு சொன்னால் போதும். லைட்டாக சூடாகினோன்னு நாங்கள் இதை போட்டுருவோம். இது நல்லா குக் ஆகணும். அப்போ அதில் தான் அந்த டேஸ்ட் வரும். நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு லைட்டாக உப்பு போட்டு அது பிறகு குக் பண்ணிடுவோம். இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும், அது வரையும் குக் பண்ணணும். லைட்டாக தெறிக்க தொடங்கும். அப்போ இந்த பிளெண்டர் கப்பை சும்மா அலசி ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டதுக்கு பிறகு திருப்பி அந்த தண்ணி இருத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக தெறிக்க தொடங்கினோன்னு ஒரு மூடியை போட்டு மூடி கொஞ்சமாக ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இதை
வதங்க விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த ரம்பை இலையையும் இந்த லெமன் கிராஸையும் வந்து இதுக்குள்ள போட்டுருவோம். லெமன் கிராஸை 2ஆ வெட்டி போட்டிருக்கேன், பெருசாக இருந்தபடியா. இப்படி நல்லா சைடுல எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அது அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து நல்லா இருக்கும். நல்லா இப்படி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து அந்த சில்லி பேஸ்ட்டை வந்து நாங்கள் போட்டுருவோம். சில்லி பேஸ்ட் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடணும். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா உரைப்பி இருக்கிறது தான் வாங்கியிருக்கிறேன். உங்களோட மிளகாய் நீங்கள் அரைச்சி செய்கிறீங்கன்னா மிளகாய் என்ன எப்படி உரைப்பாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடணும். இதுக்கு மிளகாய் தூள் போடலாமாண்டா மிளகாய் தூள் போடக்கூடாது, மிளகாய் அரைச்சி தான் போடணும். மிளகாய் போட்ட பிறகும் கொஞ்சமாக நாங்கள் தண்ணி விடலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுப்போம். நான் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் சார்ந்து போடுறேன். நீங்கள் வந்து அந்த நல்ல ரெட் கலர் வரணும்னா நீங்கள் அந்த காஷ்மீர் ரெட் சில்லியும் உங்களோட நார்மல் ரெட் சில்லியும் கலந்து ஊற போட்டு அவிச்செடுத்து அரைச்சி வைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, அப்போது கொஞ்சம் தானே போட்டது அதனால் அந்த உப்பு, அதோட வந்து இந்த பழப்புளியும் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு தான் எடுத்து விடுறேன் நான். இப்போ இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சீனி போட போகிறேன் நான். அப்போ தான் அந்த புளிப்பு உரைப்பு எல்லாத்தையும் அது பேலன்ஸ் பண்ணுது. இப்போ போட்டுட்டு திருப்பி ஒருக்கா கொஞ்ச நேரம் மூடி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் விட போகிறேன். இப்படி கொஞ்சம் மூடிய திறந்து கொஞ்சமாக கிளறி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த இறாலை போட்டுருவோம். நீங்கள் பொரிச்சு வச்சிங்கன்னு சொல்லி சொன்னாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இறால், ஆனால் பொரிக்கணுமென்ற அவசியம் இல்லை, அதனால் நான் பொரிக்க இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இறால் நல்லா குக் ஆகட்டும். கருகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டு கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தண்ணி விட்டு வேக வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இறால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இறால் நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் இறக்குறதுக்கு முதல் இந்த வெங்காயத்தையும் போட்டு ஒரு பிரட்டிடுவோம். இப்படி மெல்லிசா வெங்காயத்தை வெட்டிட்டு அந்த கொஞ்சம் பச்சையத்தன்மையாக இருக்கும்போது இதை சாப்பிடக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு பிரட்டி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கினோம்னு சொல்லி சொன்னால் சூப்பராக ரெடி ஆகிடும் எங்களோட மலேசியன் ஸ்டைல் இறால் சம்பல். சூப்பரான மலேசியன் ஸ்டைல் ப்ரான் சம்பல் ரெடி ஆகிட்டுது. சோரோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இங்கே ஒரு தவிர்க்க முடியாத டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம், அவ்வளவு ஃபேமஸான ஒரு டிஷ். கட்டாயம் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.